ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே தமிழ் புத்தாண்டு ஒரு புதிய தொடக்கம், நியூ ஹோப்ஸ். எல்லா வீட்லயும் புத்துணர்வு, புதினம் அண்ட் பாரம்பரியத்தின் சுவை காணப்படும் நாள் இது. ஸோ நாங்க தமிழ் புத்தாண்டு வியன்னா டெம்பிள் விசிட் வந்திருக்கோம். அந்த விளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். ஏர்லி மார்னிங் அஸ் யூஷுவல் 6:30 ஏஞ்சாச்சு. கோலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த ஒரு குட் திங் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் நினைக்கிறது தானே வழக்கம். ஸோ நாங்கள் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டையும் வீட்டு வாசலையும் ஒரு அழகான பிள்ளையார் கோலத்தோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் கோலம், மைண்டில் ஹாப்பினஸ், ஃபுல்லாக அப்படியே ரெஃப்ரெஷ்க்கு இதுக்காகவே ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கலாங்க. ஏர்லி மார்னிங் ஏஞ்சி கிளீனிங் ரொட்டீன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. Today Krishi Papa, Jinu Paya and Krishi Daddy klan leave da. Me some busy today. In Tamil New Year, good and tasty lunch with vegetables. And today we are planning to going to the temple visit in Vienna. So நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு விருதுநகருக்கு டெம்பிள் விசிட் கிளம்பியாச்சு. தமிழ் புத்தாண்டு நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் கோவிலுக்குனாவது கிளம்பியிருக்கோங்கிறது எங்களோட மைண்ட் பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றது நம் வாழ்க்கையின் ஒரு புதிய ஆரம்பம், புதிய எண்ணங்கள், புதிய ஆசை, புதிய நோக்கங்கள்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஸ்பெஷல் நாள் தாங்க தமிழ் புத்தாண்டு. ஸோ தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றது நம்ம வாழ்க்கையின் ஒரு புதிய ஆரம்பம், புதிய எண்ணங்கள், புதிய ஆசை, புதிய நோக்கங்கள்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஸ்பெஷல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு. தி தமிழ் மந்த் ஃப்ரம் சித்திரை 1st. இது ஒரு கேலண்டர் புது இயர் மட்டும் இல்லை, இது நம் ட்ரெடிஷன், கல்ச்சர், ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாடும் ஒரு விழாங்க. தமிழ் புத்தாண்டு இந்த நாள் சூரியன் மேஷ ராசிக்கு என்ட்ரியாகிற நாள். ஸோ இந்த நாளை உங்க டைரியில நோட் பண்ணிக்கங்க. உங்களோட ஆசைங்களை, ஆம்பிஷனை, ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம்ஸ் கோல்ஸா லிஸ்ட் போட்டுக்கங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க அதே ரொட்டீன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு ஆம்பிஷனா ஃபில் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நானும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கும் அதே தான் ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்கூல்ஸ், ஆஃபீஸ்னு ஒர்க் பிஸியாக போயிட்டு இருக்க இந்த ஜென்ரேஷன்ஸ் எவ்ரி ஃப்ரைடே டெம்பிள் விசிட் பாசிபிள் இல்லைனாலும் வீக் டேஸ்ல, வீக்கெண்ட்ல பார்க் பீச்சுன்னு சுற்றுற டைம்ல பாதி நாள் போயிடுது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்லனாச்சும் டெம்பிள் விசிட் அட்டெண்ட் பண்றது மை ஹோப். ஸோ டெம்பிள் விசிட் நோ எக்ஸ்பென்சிவ், நியூ தாட்ஸ், நியூ ஹோப், மைண்ட் பீஸ். அப்புறம் கோவிலில் இருக்க அந்த டெம்பிள் கோபுரம் அவ்வளோதாங்க. கோயிலுக்கு போகும்போது கிடைக்கிற ஹாப்பினஸ், அது கூட கிடைக்கிற கோவில் பிரசாதம் பெரிய ஹாப்பினஸ்ங்க. சக்கரை பொங்கல், வெண்ணெய், துளசி இலை, தீர்த்தம். ஸோ அதுவும் குழந்தைங்க டெம்பிளில் ஒரு புது ஸ்மால் வேர்ல்டில் இருப்பாங்க. ஸோ குழந்தைங்க ஹாப்பினஸ் இன் தி டெம்பிள் இஸ் எவ்ரி ஹோம் டிசைர் ஐ திங்க். அண்ட் கிருஷி டேடியும் நானும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிராவல் போலான்னு, விச் இஸ் தி திருச்செந்தூர் டெம்பிள். லைக் திஸ் பீச் இருக்கு, குழந்தைங்க ஹாப்பியா இருப்பாங்க. பட் தி நெக்ஸ்ட் டே ஆஃப் த சித்திரை 1st தமிழ் நியூ இயர். அடுத்த நாள் நான் so many days, so many years வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபைன் டே, ஸ்பெஷல் டே. என்ன டேனா அது ஒரு 8 years ஆஃப் மேனிஃபெஸ்டிங்னு சொல்லலாம். என்னோட கோல் லிஸ்ட்ல இருக்க ஒன் ஆஃப் த கோல்னு சொல்லலாம். அந்த மேனிஃபெஸ்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, யூடியூபை ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் யூடியூப்ல அந்த விளாகோட தி 8 years ஆஃப் மேனிஃபெஸ்டிங், அந்த என்னோட ஸ்பெஷல் டே. அந்த டே யூடியூப் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் யூடியூப்ல அந்த டேயோட விளாக போடுறதுக்காகவே இவ்வளோ டேஸ் டிலே ஆயிருக்குங்க. அது என்ன ஸ்பெஷல் டே, அது என்ன அக்கேஷன், அது என்ன ஸ்பெஷல் விளாக், எல்லாமே சஸ்பென்ஸ். அதை
ஸ்பெஷல் டேயை நெக்ஸ்ட் விளாக்ல சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்பெஷல் டேக்காக நோ அவுட்டிங், நோ ட்ராவல். அதனால டுடே வி செலிப்ரேட்டிங் அவர் தமிழ் நியூ இயர். வெரி சிம்பிள். அப்புறம் நானும் கிருஷி டாடியும் எப்பயுமே அண்ணின் அம்பி ரெமோ மாதிரி 5 minutes ஒன்ஸ் எங்களோட கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கும். நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 15 minutesல குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அம்பியாவா இருப்போம், பேரண்ட்ஸா. நெக்ஸ்ட் 5 minutes அண்ணியனா மாதிரி டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் 5 minutes ரெமோவா மாதிரி லலலா லலலா டூயிட் பாடிட்டு இருப்போம். இது எங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் நடக்கிற இது காமன் திங் தான். வேற வழி இல்லைங்கிறது தான் கபில் காம்பினேஷனோட யூனிவர்சல் ட்ரூத்தாவே இருக்கு. ஃபைனலி நாங்க விருதுநகர் முருகன் கோவில் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்க சுத்தி வந்துட்டு இருந்தனால காரை பின்னாடி இருக்க ரோட்ல பார்க் பண்ணிட்டு இருந்தோம். பூக்கடையில சாமிக்கு எங்களுக்குலாம் பூக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தனால அப்படியே நியர்ல இருக்க அம்மன் கோவில் ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் முருகன் டெம்பிள் வந்தாச்சு. முருகன் காட் ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. பிகாஸ் எங்கள் ஜினுவோட ஃபுல் நேம் ஜினு ஷஷ்டி. ஆக்சுவலி நாங்கள் முருகன் நேம் தான் ஷஷ்டி நேம் பண்ணியிருக்கோம் ஜினுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா விருதுநகர் முருகன் கோவில். நாங்கள் இந்த ஊருக்கு வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் டெம்பிள் வந்தப்போ இந்த டெம்பிளில் இந்த முருகன் கோயிலில் கியூட்டியாக டால்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பொம்மைங்க பார்க்கும்போது கியூட் ஃபீலிங் அண்ட் ஐ நவுன் அபவுட் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்பெஷல் இன் திஸ் டெம்பிள். இந்த டெம்பிளில் பொம்மை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா வேண்டுதல் நிறைவேற்றதற்காண்டி வச்சிருக்காங்களாம். And the பொம்மை is a form of promise or believing one of the hope and made of the faith. So specific-ஆ wishes or praying being answer-ஆ இருக்கு. எல்லா கோவில்லையும் காமனான விஷயம் மாவிளக்கு எடுக்கிறது, மொட்டை போடுறதெல்லாம் காமனா வேண்டுதலாம் இருக்கும். பட் இந்த கோயில்ல தான் பொம்மைங்க வச்சு வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. என்ன ரீசன் ரொம்ப கியூரியாசிட்டியா இருந்தப்போ அந்த ஸ்டோரியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் விருதுநகர்ல வாழ்ந்த ஒரு பக்தர் அவரோட லைஃப்ல நிறைய ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அவரோட ஆசைகள் தேவைகள் எதுவுமே அவருக்கு நிறைவேறலையாம். அவருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அண்ட் மணி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துச்சாம். ஸோ அந்த பக்தர் அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ண நினைச்சாராம். எவ்ரி ஹியூமன்ஸ்மே எனிதிங் ப்ராப்ளம் மீன்ஸ் கடவுள்கிட்ட தான் போவாங்க. அது அவருக்கு அவரோட வாழ்க்கையில இருக்க ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணாராம். ஸோ a human desire to change their life by using some object and strong belief in something and faith in particular thing. ஸோ அந்த பக்தரும் அவரோட அந்த வேண்டுதல், அவர் எடுத்திருக்கிற பிரார்த்தனை அண்ட் டெசிஷன் அண்ட் மாறுன்னு நம்பிக்கை மேல மெடிடேஷன் வச்சனால he solved so many problems. ஸோ அது நன்றி சொல்றதுக்காக முருகனுக்கு திருப்புகள் பாடினாராம். ஒரு பொம்மை செஞ்சு கொடுத்தாராம். எல்லாரும் அவரோட வளர்ச்சி பார்த்து ரொம்ப வியந்தாங்களாம். அதனால அதுல இருந்து விருதுநகர் பீப்புள்ஸ் முருகன் டெம்பிள் இந்த விருதுநகர் டெம்பிள்ல பொம்மை பிரார்த்தனை பண்றது சம் ஸ்பெஷல்னு நான் கேட்ட கதையில சொன்னாங்க. விருதுநகர் மக்களே, இந்த ஸ்டோரி உண்மையா இல்ல வேற ஸ்டோரிஸ் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே தமிழ் நியூ இயரோட நெக்ஸ்ட் டே ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் டே ஃபார் மீ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ட் 1 month நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தேன். அண்ட் மார்னிங்ல இருந்து vlog வீடியோஸ் தாட்ஸ் வரவே இல்லை. ஸோ ஐ ஃபர்காட் அபவுட் டேக்கிங் ஸ்மால் வீடியோஸ் கிளிப்ஸ் அபவுட் தமிழ் நியூ இயர் லஞ்ச் ரெசிபீஸ் எடுக்க மறந்துட்டேன். டெம்பிள் விசிட்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரும்போது ஆன் த வேல விருதுநகர்ல கிராசரி ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இப்படிதான் எங்களோட தமிழ் புத்தாண்டு 2025 இருந்துச்சு. லாஸ்ட் இயர் தமிழ் புத்தாண்டு நாங்க எங்க ஊர்ல திருவிழாக்கு போயிருந்தோம். வரும்போது மீனாட்சி அம்மன் டெம்பிள் விசிட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ வி ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன் அண்ட் உங்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் குட் வைப்ஸா இருக்கணும். ஐ வில் ப்ரே ஃபார் யூ அண்ட் ஒன்ஸ் அகைன் இனிய தமிழ் புத்தாண்டு 2025 நல்வாழ்த்துக்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் நியூ இயர்னால குழந்தைங்க குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் ஆசைப்பட்டாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நிறைய ஃபேமிலி vlogs வந்துட்டே இருக்கு நம்ம கிருஷி டாடி ஜினு மம்மி யூடியூப் சேனல்ல. ஹாப்பி தமிழ் நியூ இயர் டு ஆல். டுடே தமிழ் நியூ இயர் கிருஷி டாடி பாட் மோர் மேங்கோஸ் ஃபார் மீ. ஸோ கிருஷி டாடிக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு நிறைய பிளான் வச்சுருந்தாங்க. எனக்காக எந்த பிளானுமே பண்ணலை. சிம்பிளி கிருஷி டாடி செலிப்ரேட்டிங் வித் மீ பிகாஸ் ஆஃப் டுமாரோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்துச்சு. அதனால கிருஷி டாடி எனக்காக எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அண்ட் நான் விளாக்ஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன்னா எனக்கு மாரல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபீலிங் அபவுட் அண்ட் ஃபார் மை ஹஸ்பண்ட் கிருஷி டேடி. ஸ்பெஷலி கிருஷி பாப்பா ஜினு பையன் நம்ம வியூவர்ஸ்க்கு
ஒன்ஸ் அகைன் விஷ் பண்ணிருங்க. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2025. ஜீனு நீ வியூவர்ஸ்க்கு ஏதாச்சும் சொல்லுமா? கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம வெரி குட். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. Thank you சொல்லுங்க. Thank you. Bye. நான் தான் உங்க குஷி பாப்பா. நானும் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Bye. போதும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏ கிருஷி ஜீனு பாய் சொல்லுங்க. Bye. Bye.